குரூப் 4ல கேட்ட ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் கவனிங்க. 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீ போ வா 4 எனில் அவைகளின் மீசிமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு 2 எண் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த தானாவர்த்தல் போட்டு மீசிமா மீ போ கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனா 2 எண் கொடுக்காத அதோட விகிதங்கள் கொடுக்குறாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி இது ரொம்ப எளிமையா பாருங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். 2 எண்களின் பெருக்கற்பலன் சமம் 2 எண்களுடைய மீசிமா இன்டு மீ போ வா. இதுதான் அந்த ரூல். இப்போ இந்த 2 எண்ணுன்றத 3:4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு எண் 3x எடுத்துக்கலாம், இன்னொரு எண் 4x எடுத்துக்கலாம். ஏன்னா படிச்சு பாருங்க, x அடிச்சுட்டா 3:4 கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்கணும். இந்த எண் வந்து ஒரு எண் 3x என்றும் இன்னொரு எண் 4x எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு என்ன ரூல்ஸ்? 2 எண்களுடைய பெருக்கற்பலன் அப்படின்னா 3x பெருக்கல் 4x சமம் இந்த 2 எண்ணுடைய மீ போ வா. மீ போ வா என்ன சொல்லிட்டாங்க? 4ன்னு சொல்லிட்டாங்க. மீசிமா வந்து அதுதான் கேட்டிருக்காங்க. ஆனா இந்த 2 எண் இந்த மாதிரி அந்த காரணம் இந்த இயற்கணித மெத்தட்ல கொடுத்தாங்கன்னா பாருங்க, 2 தானே பொதுவா வகுபடக்கூடியது. x தானே பொதுவா வகுபடுது. ஸோ அப்போ x ஒரு மீசிமா அடங்கும். இந்த 2 எண்ணும் பொதுவா வகுபடுது. அப்போ அதையும் பெருக்கணும். அப்போ 3x4 எவ்வளவு? ஏன்னா இப்படி போடுங்க, x பெருக்கல் 3 பெருக்கல் 4. இதுதான் இதனுடைய இந்த 2 இதனுடைய மீசிமா. இப்போ பாருங்க, 3x × 4x எவ்வளவு? 3 12 x × x x². ஓகேங்களா? சமம் 4 அப்படியே போடுங்க. பெருக்கல் x × 3 × 4 3 12 × x. அப்போ 12x ன்னு சொல்லலாமா? இப்போ இதில் வந்து எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதோட மீசிமா நம்மளுக்கு. இப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி பாருங்க. இப்போ இங்கே 12க்கு இங்கே 12 அடிச்சிடலாம். ஒரு 12 12 இங்கே ஒரு 12 அடிச்சிடலாம். எக்ஸ் பாருங்க, ஒரு எக்ஸ் அடிக்கிறேன், x² இருக்குதப்ப அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் நிற்குங்க. x = 4 கிடைக்குதா? எக்ஸோட மதிப்பு 4. இந்த 4 இதில் சப்ஸ்டிட் பண்ணால் மீசிமாவா? அப்போ எக்ஸை 4 சப்ஸ்டிட் பண்ணால் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 4. அப்போ நாமும் 12 12 4 எவ்வளவு? 12 × 4ன்றது 4 2 8 4 4 48 48 என்பது இதற்கு சரியானது.